வேளாங்கண்ணியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்திற்கு இதமாக கடற்கரையில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வடக்கு மூர்த்தி, வேளாங்கண்ணியில் மக்கள் கூட்டம் எப்படியாக காணப்படுகிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கோடை விடுமுறை முடிய சில தினங்களே உள்ள நிலையிலும் வார விடுமுறையால் சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்று பழைய மாதா ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தனர். தங்கள் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்தி நேர்த்தி கடன் செய்தனர். பேராலய வளாகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மாதாவிற்கு மாலை அணிவித்தும் தென்னங்கன்றுகளை காணிக்கையாக செலுத்தியும் பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை செய்த பக்தர்கள் கடலில் குடும்பத்தினருடன் உற்சாக நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் தற்பொழுது கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் குடைப்பிடித்தவாறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. வேளாங்கண்ணியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்திற்கு இதமாக கடற்கரையில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வடக்கு மூர்த்தி, வேளாங்கண்ணியில் மக்கள் கூட்டம் எப்படியாக காணப்படுகிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கோடை விடுமுறை முடிய சில தினங்களே உள்ள நிலையிலும் வார விடுமுறையால் சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்று பழைய மாதா ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தனர். தங்கள் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்தி நேர்த்தி கடன் செய்தனர். பேராலய வளாகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மாதாவிற்கு மாலை அணிவித்தும் தென்னங்கன்றுகளை காணிக்கையாக செலுத்தியும் பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை செய்த பக்தர்கள் கடலில் குடும்பத்தினருடன் உற்சாக நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் தற்பொழுது கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் குடைப்பிடித்தவாறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.